கார் வாங்கும்போதும் சரி, அப்படி இல்லைனா வந்து ஒரு பைக் வாங்கும்போதும் சரி, ஏபிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆல்சோ இதோட பர்பஸும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், யாரை கேட்டாலுமே வந்து பிரேக் அடித்தா வந்து ஸ்கிட் ஆகாமல் வந்து ஏபிஎஸ் நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த பிரேக் அடிக்கும்போது ஏபிஎஸ் இருக்க வண்டியில் வந்து அதுக்கு பின்னாடி ஒர்க் ஆகிற மெக்கானிசம் பற்றி நான் வந்து ஒன்லைனில் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நார்மல், அதாவது ஏபிஎஸ் இல்லாத வண்டியை நீங்கள் வந்து பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த கேலிப்பர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேலிப்பர் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து ப்ரெஸ் ஆகும். ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து சடனாக 100 கிலோமீட்டரில் போகும்போது டப்புன்னு அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஸ்கிட் ஆகிட்டு ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் ஏபிஎஸ் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஆடாக ப்ரெஸ் பண்ணாலுமே வந்து ஒரு செகண்டுக்கு வந்து இந்த பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து 20 டைம்ஸ் வந்து விட்டு விட்டு எடுக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஸ்லிப்பரி ரோட்ஸில் இருந்தாலுமே சரி, 100 கிலோமீட்டரில் போனாலுமே சரி, உங்கள் கார் வந்து சேஃப் ஆகிடும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் மெக்கானிக்கல் வீடியோ.